ஆயிடா. என்ன பார்க்குறோம், கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட். கான்ட்ராஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் தான் தீர்ப்பு. ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி ஒரு தீர்ப்பு தரும். ஓகேவா? நம்ம பிரெயினோட வேலை அதுதான். இதுல ரெண்டு ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி நமக்கு ஒரு தீர்ப்பு தரதான் நம்ம பிரெயினோட வேலை. இதுல எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்றது. ஓகேவா? பட் ஆனா நீ வந்து அந்த பொருளை நீ வேல்யூவை பாக்குறியா? அந்த பொருளோட வேல்யூவை பாக்குறியா? நீ அந்த ஒரு பொருள் வேற ஒரு பொருள் கூட கம்பேர் பண்றதுனால ஓகே இந்த பொருள் வேல்யூ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா நீ அந்த பொருளுக்கு உண்மையிலே வேல்யூ இருக்கா நீ அப்படின்றது நீ பார்க்கணும். அப்போ என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, போது நீ வந்து 1000 rupees டிஷர்ட்டு 700 தராங்க. நீ வந்து 700 தராங்கன்னே வாங்கிப்ப. நீ வந்து 700,000 தான் பார்க்குற. ஓகேவா? 700,000 அதாவது 1000 rupees டிஷர்ட்டு 700 தராங்க, 700 வாங்கிக்கலாம்னு வாங்குறேன். பட்னா அந்த டிஷர்ட்டு 700 வாங்கலாமா? முதல்ல டிஷர்ட்டு 700 வாங்கலாமா? இல்லை 700 டிஷர்ட் ஒர்த்தா அதை பார்க்குறியா? ஜஸ்ட் 1000 rupees டிஷர்ட்டை 700 தரான்னு சொன்னோடனே நீ அதை வாங்கிடுற. பட் ஆனால் அந்த டிஷர்ட் 700 ஒர்த்தா? டிஷர்ட் ஒருத்தா 700 என்ன இருக்கு? அதுதான் நீ வந்து நீ நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணோம். பட் ஆனால் அந்த பொருளோட வேல்யூ என்ன நமக்கு புரிய சொல்லாது. ஜஸ்ட் கம்பேர் பண்ணி தான் பார்ப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவாங்க பார்த்தா, ஜஸ்ட் ஒரு இப்போ வந்து அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி ஒரு மூவியில் ரிவ்யூ காமிச்சிக்கிறாங்க. மூவியா சீரீஸாக என்ன தெரியல. ஓகேவா? ஸோ ஒரு கார் டீலர்ஷிப் இருக்கு. கார் டீலர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தர் வந்து உள்ள இருக்கிறாரு, ஆஃபீஸ் உள்ள இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து கிளைண்ட்டோட வெளியே வந்து காரை காமிச்சுன்னு இருக்கிறாரு. ஓகேவா? காரை காமிச்சுன்னு இருக்கிறாரு. ஸோ காரை காமிச்சிருக்கும் போது என்னன்னா, ஓகே, வெளியே இருக்கிறவர் வந்து ஜஸ்ட் நடிக்கிறாரு. என்ன பண்ணா எனக்கு கார் பிரைஸ் மாமிச்சு சொல்லிட்டு ஸோ உள்ள இருக்கிறவர்கிட்ட வந்து கேட்கறாரு, இந்த கார் பிரைஸ் எவ்வளோன்னு கத்தி கேட்கறாரு. அவர் வந்து கத்தி என்ன சொல்றாருன்னா $10,000 அப்படின்னு சொல்றாரு. எனக்கு ரேட்லாம் தெரில, சும்மா நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். 10,000 அப்படின்றாரு. இவர் வந்து இவர்கிட்ட வந்து 5,000 அப்படின்றாரு. 5,000 இந்த கிளைண்ட் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு 5,000 அப்படின்ட்டு. இப்போ வந்து இவர் வந்து சரி உள்ள போயிட்டு நான் பில்லா எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லி, இல்லை பில்லா எனக்கு அவசரமா இருக்கு, செகண்ட்ஸ் அவசரமா இருக்கு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5,000 வாங்கிட்டு போயிட்டாரு. ஜஸ்ட் நம்ம பிரெயின் வந்து கம்பேர் தான் பண்ணி பார்ப்போம். 10,000 எங்க இருக்கு, 5,000 எங்க இருக்கு. பட் ஆனால் அந்த கார் 5,000 ஒர்த்தான்னு தெரியல. 5,000 அந்த வேல்யூ எனக்கு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு கம்பேரிசன் சொல்றேன், எப்படி ஏமாத்துறாங்க அப்படின்றது பார்க்கறது சொல்றேன். இப்போ அதுக்கான வேல்யூ தெரியல. ஸோ இது ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். என்ன எக்ஸ்பிரிமெண்ட்னா, நம்ம ரெண்டு கை இருக்கா, ரெண்டு கையில வந்து ஒரு கையில வந்து நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியில கை விடுறதும், இன்னொரு கை வந்து கோல்ட் வாட்டர்ல கை விடுறது. ஓகேவா? ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றான், ரெண்டு கை எடுத்துட்டு ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற வாட்டர்ல கை ரெண்டு கையும் வச்சுனா இவனுக்கு வந்து ஒரு கை கோல்டா தான் இருக்கும், இன்னொரு கை வந்து நல்லா ஹாட்டா தான் இருக்கும், சூடா. இது வந்து ஆனா நீ வச்சுக்கிறது ஜஸ்ட் லூப் வார்ம் வாட்டர்ல தான் வச்சுக்கிற, ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான். பட் ஆனா ஒரு கை சூடா இருக்கும், ஒரு கை வந்து கோல்டா இருக்கும். இதுதான் நம்ம நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கிறது. ஒரு கை கோல்டா இருக்கு, ஒரு கை சூடா இருக்கு அப்படின்னு. பட் ஆனா நம்ம ரெண்டுமே நார்மல் வாட்டர்ல தான் வச்சிருந்தோம். புரியுதா? ரெண்டுமே நார்மல் வாட்டர் தான். பட் ஆனா ஒரு கை சூடா இருக்கு, ஒரு கை கோல்டா இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு 60,000 கார் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 60,000 கார் வாங்கினா சீட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ அப்கிரேட் பண்ணுறதுக்கோ 3,000 ஆகும் அப்படின்றது. நம்ம வந்து ஓகே சொல்லிடுறது, ஓகே 3,000 அப்படின்ட்டு. 3,000 தானே அப்படின்ட்டு 60,000 கார் வாங்கிட்டு. பட் ஆனால் அந்த 3,000 அது ஒர்த்தா? காசு 60,000 கார் வாங்குறதுக்காக 3,000 3,000 3,000 செலவு பண்ணலாமா அந்த சீட்டுக்கு, அந்த பொருளுக்கு அப்படின்றது வேறு. ஸோ இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா,
ஒரு சில பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு ஏதாவது பொருள் வாங்குறதுக்கு நான் நடந்து போகிறேன், நான் இப்படி சேவ் பண்ணிக்கிறேன், நான் ரேப்பிடோ பிடிக்கல இல்லை பஸ்ஸில் போய்க்கிறேன், எனக்கு 50 ரூபா சேவ் ஆகும், ரேப்பிடோ பிடிக்கல அப்படின்றது. இவங்க இப்படி சேவ் பண்ணுறதெல்லாம் பட் ஆனால் வேற எங்கேயாவது அவசரம் சொல்ல முடியாது, வேற ஏதாவது இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போகிறோம் சேவ் பண்ணி. இப்போ வந்து ஒரு லைக் அதுதான், நீ வந்து வேற எங்கேயோ நடந்து போற க்ரோசரி சேவ் பண்ண, அதே அதே வேற எங்கேயாவது ஷூட் வாங்க போற அப்படின்னு நினைச்சுன்னா அந்த 10 ரூபா சேவ் பண்ணாம 10 ரூபா நீ வந்து பட்னா நீ வந்து இப்போதே ஒரு நல்ல மால் போறனா நீ வந்து ரேப்பிடோ பிடிச்சு போவ, ஆட்டோல போ, லைக் பஸ்ல போய் இறங்க கூடாது, ரேப்பிடோ பிடிச்சி போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டா, நல்ல இடம் அப்படின்றத பாக்குறேன். அதுக்கப்புறம் என்னன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்டிங்ல என்ன இது கான்ட்ராஸ்ட் பயன்படுதுன்னா, ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இருந்த ஹையஸ்ட் ஹைல விட 50% கம்மியா இருக்கு, 50% ஆஃப்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட் பை பண்ணலாம்னு பாக்குறோம். சரி ஓகே, ஐயா இருக்கிறதுனால இப்போ கம்மியா இருக்கு 50%, பை பண்ணலாம்னு பாக்குறதோட பட் ஆனால் அந்த ப்ரைஸோட ஸ்டார்டிங் வேல்யூவே எவ்வளோ அதை பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட், லிமிடெட் டைம் டீல் அதெல்லாம் பார்க்கும்போது ஆனால் இது இப்போதான் இருக்கு நம்ம வாங்கிடணும், இதான் டீல் அப்படின்னு வாங்கணும். ஆனால் ஜஸ்ட் அவங்க பிரெயினை கன்ஃபியூஸாக பண்றாங்க. அந்த பொருளோட வேல்யூ, அந்த பொருள் அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ இருக்கான்னு பாரு, அவ்வளோ காசுக்கு ஆஃபர் சொல்லி வித்தாலும். ஓகே, இது ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பிரெயின் பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு 2 திங்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் ஆன் கம்பாரிசன். நம்ம பிரெயின் வந்து கம்பாரிசன்ல தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஓகேவா, இது நல்லதா, இது நல்லதா, இதோட இது இல்ல, இது நல்லதா சொல்ல மாட்டேன், இதோட எது கம்மியா இருக்கு, இது பெருசா இருந்தா நமக்கான இது கம்மியா இருக்கு, அதே மாதிரி இது கம்மியா இருக்கு அப்புறம் இது வாங்கிடும் அப்படின்னு அந்த கம்பாரிசன் தான் பார்க்க தவிர அதோட வேல்யூ பார்க்காது. எது நல்லது எது கெட்டது, அந்த ஒரு சிங்கிள் திங்கோட வேல்யூ இல்லை. ஓகேவா, ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா கான்ட்ராஸ்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு மெஜிஷியன் வந்து ஜஸ்ட் ஒரு வாட்சை மறைக்க ட்ரிக்கு அப்படி யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பட்டு எங்கேயா பண்ணிட்டு உன் கையில இருந்து அதை உருவிடுவான், அது கூட உனக்கு தெரியாம நீ அந்த டிஸ்ட்ராக்ஷன் தான் பார்த்துருப்ப, அட்டென்ஷன் கொடுத்து கம்பேர் பண்ற. இதே மாதிரி இம்பாக்ட் ஆன் லைஃப்ல பார்த்தா ரிலேஷன்ஷிப்ல என்னன்னு பார்த்தா, ஒரு உமன் வந்து டெரிபிள் பேரண்ட்ஸ், ஒரு உமன் வந்து டெரிபிள் பேரண்ட்ஸ் வச்சுருக்கிறான், கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வரா. அவ வந்து ஒரு ஆவரேஜ் மென்ன கட்டிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துடலாம், வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு வாழ்ந்துடலாம். இது வந்து ரிலேஷன்ஷிப்ல. இது அட்ராக்டிவ்னஸ்ல எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நீ ஒரு மாடல், ஒரு நல்லா இருக்கிற ஒரு பாடி வச்சு நிற்கிற ஃப்ரெண்டு கூட போய் நீ நின்றுட்டு யார் நல்லா இருக்கிற, யார் பாடி வச்சுதான் கேட்டா அவன் தான் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆப்வியஸ்லாம் கம்பேர் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். நீ வந்து அப்போ என்ன பண்றன்னா, நீ ஜஸ்ட் நீ அவனை கூட்டு போவாத, இல்லைன்னா வேற யாராவது இன்னொரு கம்மி கூட்டு போ, இல்ல உனக்கு ஏற்ற மாதிரி ஆளை கூட்டு போ, இல்ல உனக்கு எது நல்ல, உனக்கு என்ன வருமோ அதை கேளு. எது இந்த பாடி நல்லா இருக்கு, யார் பாடி பெருசா இருக்கு அப்படிலாம் கேட்கறத விட யாரு நல்லா இருக்கா, மெயின்டைன் பண்ணிக்கிறா, எல்லாம் யாரும் மூலக்காரா, அந்த மாதிரி உனக்கு என்ன வருமோ அது கேளு, உன்னோட வேல்யூ பாரு. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தோன்னா, நீ வந்து 2 திங்ஸை ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்க்காத, எது கம்மி எது அதிகம் அப்படின்றது. இதோட இது கம்மியா இருக்கு அப்படின்றத பார்க்காத, இதோட வேல்யூ என்ன, இல்ல இதுக்கு வேல்யூ இது கம்மியா தான் இருந்தாலும் இதோட வேல்யூ இவ்வளவுதானா அப்படின்றதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் ஜட்ஜ் ஐட்டம்ஸ் அண்ட் டிசிஷன் ஆன் தேர் ஓன் மெரிட்ஸ். அதுதான் லைக் இந்த பொருளுக்கான வேல்யூ என்னன்னு பாரு, ஜஸ்ட் கம்பேர் பண்ணாது ரெண்டுமே. இது கூட இது கம்பேர் பண்ணாது, இதோட வேல்யூ முதல்ல என்ன இதை பாரு. ஓகேவா, அது மாதிரி லைக் ஆஃபர்ஸ் அதெல்லாம் நீ நோட் பண்றாரு. வேல்யூ ஒன்லி பாரு.